ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்தலுக்கு முன்னாடி 4 தரமான சம்பவம் பண்ண தளபதி அவர்கள் காத்துட்ருக்காரு. என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் இப்போ வரைக்கும் தாவேக்கா கூட எந்த ஒரு கட்சியும் கூட்டணி சேரலை. பட் தளபதி அவர்கள் இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. ஏன்னா யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரலைனாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகள்லையும் தாவேக்கா வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியும் தொடங்கியிருக்கு. அதே போல் தாவேக்கா எப்போ பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாங்க என்ற கேள்வியும் எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. ஏன்னா திமுக அதிமுக பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் திமுக மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகவும் தாவேக்கா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தாவேக்கா விறுவிறுப்பாக இருக்கணும்னு தளபதியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில் தளபதி அவர்கள் 4 தரமான சம்பவங்களை பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது தாவேக்கா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறதாகவும், மாநாடு மட்டும் இல்லாமல் 3 பொதுக்கூட்டங்களையும் நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆல்ரெடி மதுரை விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்துச்சு. அதே மாதிரி பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறதாகவும், அதே சமயத்தில் இந்த 3வது மாநாடு தென்னிந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பொதுக்கூட்டங்கள் நடத்தும் அந்த மேடையில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள் கட்சி நிர்வாகிகள் செஞ்சிட்டு